ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் எக் பஃப் தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 8 பிரெட் எடுத்திருக்கேன். அதை ரவுண்டாக ஒரு டம்ளர் வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வேக வச்ச முட்டையை ரவுண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மசாலா வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் போட்டு தனியாத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வறுத்தரைச்ச சீரகப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டு மேலே மசாலா வச்சு முட்டையை வச்சு சைட்லலாம் மைதா பேஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு மேலே பிரெட் வச்சு அழுத்தி முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிரெட் எக் பஃப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.